அன்பார்ந்த பாடூர் கிராம மக்கள் மற்றும் சிறுவர்கள் குழந்தைகளுக்கும் அன்பான குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம்னா என்ன, அதை பற்றிய விளக்கம் எல்லாத்தையும் வழக்கறிஞர் அவர்கள் பிரதாப் சகோதரர்கள் தெளிவாகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டார். அதனால நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இன்றைய காலத்துல இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ நமது கடமைகளையோ நமது உரிமைகளையும் நம்ம இன்ன வரைக்கும் நம்மளால பெற முடியல. அதுக்கு காரணம் போதுமான கல்வி அறிவு இல்லாதது மட்டும்தான். படிப்புல எல்லா படிப்பும் எல்லாரும் படிச்சிடலாம், ஆனா சட்டத்தை சார்ந்த படிப்புல தயவு செஞ்சு இனிமேல் வரும் காலங்கள் இந்த ஊர்ல சட்ட படிப்புகளும் சட்டத்தை சார்ந்த அறிவுகளும் பெற வேண்டும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கான கடமைன்னா நமக்கான உரிமைன்னா நாம் எப்படி ஒரு அரசிடம் இருந்து நமக்கு தேவையானதை பெற முடியும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு எவ்வளவு ஸ்கீம் இருக்குது, படிப்புல ஆரம்பிச்சு சாவல் வரைக்கும் அரசு கடமைப்பட்டிருக்குது. நமக்கு பல கடமைகள் செய்யறதுக்கு அவங்க அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதை பெறுவதற்கு நமக்கு அவ்வளவு உரிமை இருக்குது. அது நம்ம அடிப்படைகளே தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மாணவ பெருமக்களுக்கு இந்த வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னா பிள்ளைங்க கேட்காது. அந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சொல்றது என்னன்னா, உங்க வீட்டில் இருக்கிற சிறு குழந்தையா இருக்கட்டும், பள்ளி பருவ பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அவன் வீட்டுல இருந்து பத்தியா பையி, அந்த பையில இருந்து பத்தியா புத்தகம், அது மட்டும்தான். நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். ஒருத்தர் விளையாட்டுத்துறையில சாதிப்பானி நினைச்சு உன் பிள்ளை நல்லா ஓடுறான், நல்லா பாடுறான், நல்லா பேசுறான், அவன் பெரிய ஆளாயிரம் நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா நம்ம எங்க ஓடுவோம், ஓடில ஓடுவோம், இல்ல ஹைஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடுவோம். ஆனா நமக்கு எதிராக செயல்படுறவன் அங்க மேட்ல ஓடுவான், ரப்பர் மேட்ல ஓடுவான், ஸ்பை ஷூ போட்டு போவான். நம்மளால அந்த வசதி கிடையாது, நம்மளால ஓட முடியாது. அதனால ஒரு மாவட்ட அளவுல தான் நம்ம போக முடியும், மாநில அளவில் தேசிய அளவில் நம்மளால போகவே முடியாது. ஆனா படிப்புன்றது அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான். எல்லா தமிழகம் முழுவதும் ஒரே புத்தகம், ஒரே படிப்பு, ஒரே பாட புத்தகம் தான். அப்போ அந்த 5 புத்தகத்தை உள்ள படிச்சிட்டான்னா அந்த 5 புத்தகத்தை பணக்கார விட்டு பிள்ளையும் படிக்க போறோம், நம்மளும் படிக்க போறோம். அதை படிச்சு தெளிவாயிட்டோம்னா அந்த படிப்புல வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். நாங்களாம் எங்களுக்கு அன்னைக்கு சொல்ல ஆள் கிடையாது. அன்னைக்கு டியூஷன் நாங்களாம் இன்னைக்கு இப்படி இருக்கவே முடியாது. நாங்களும் ஒரு காலத்துல இங்கிருந்து மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம்தான். அன்னைக்கு இங்க படிச்சவங்களும் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, படி அப்ப தெரியாது, படின்றாலும் படிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த படிச்சு அதோடைய ருசியை உணர்ந்து பிறப்பட எங்களுக்கு தெரியுது படிப்புக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால பெற்றோர்களுக்கு சொல்றேன், இந்த மாணவர்கள் பெற்ற பெற்றோர்கள் சொல்றேன், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா உங்க வீட்டுக்கிற புத்தகம், அவங்க உள்ள பயிலுகிற புத்தகத்தை ஒரு நாளா வாசிக்க சொல்லுங்க. அவன் படிச்சுட்டான் அப்படி சொன்னா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறிடுவான். ஒரு வீட்டில் இருக்கிற மாணவர் முன்னேறிட்டானா அந்த கிராமமே முன்னேறிடும், கிராமம் முன்னேற்றம் தேசியமே முன்னேறிடும். ஆகவே இந்த குடியரசு தினத்துல அழுத்த திருத்தமா உறுதி கொள்ளுங்க. கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் சீக்கிரமா